கடவுள்களுக்கு சேர்த்திய ஒரு நாமம். மு அப்படின்னா முகுந்தன் விஷ்ணு, ரு அப்படின்னா ருத்ரன் சிவன், கா அப்படின்னா கமலாலயன் பிரம்மா. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 தேவர்களை சேர்த்து வழிபட்ட பலன் முருகான்னு சொன்னா கிடைக்கும். இன்னொன்று என்னன்னா, பார்வதி தேவி அலைமகள் கலைமகள் மலைமகள், படிப்பு செல்வம் வீரம் இது அத்தனையும் சேர்ந்த ஒவ்வொரு அதிபதி இவங்க எல்லாத்தையும் சொன்ன பலன் முருகான்னு சொன்னால் கிடைக்கும். முருகா முருகா முருகான்னு சொல்லிகிட்டே என்ன இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதான் சொல்கிறேன்லங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வீடு வேணும், வீடு கட்டிட்டா நிம்மதியாக இருப்பேன் அப்படிமா. சில பேர் எனக்கு நல்ல 1,00,000 சம்பளம் கிடச்சா நிம்மதியாக இருப்பேன், எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிட்டா நிம்மதியாக இருப்பேன். இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து தரதுக்கு ஒரு விஷயம் கிடச்சா போதும். முருகாங்கிற ஒரு விஷயம் உள்ளே போயிட்டா போதும். நீங்கள் கேட்குற எல்லாம் இல்லை, எல்லாம் கேட்குறத விட பல மடங்கு வாழ்க்கையில் எது தேவையோ அதெல்லாம் படிப்படியாக நடக்கும்.